ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாடை தான் வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கருவாடு வந்து சும்மா கிரேவி மாதிரி வந்து லைட்டாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து தக்காளி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்து நான் சமையல் வந்து பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காயவுமே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ எண்ணெய் ஓரளவு வந்து காஞ்சிட்டு, ஸோ அதுக்கு வந்து கடுகு வந்து கொஞ்சம் போல் வந்து போட்டுக்கலாம். பொரிய விட்டுட்டோம். இது பொரிஞ்சு முடிக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் போல் சின்ன சீரம் வந்து போட்டுக்கலாம். எனக்கு சின்ன சீரம் போட்டால் கொஞ்சம் வாடகை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன சீரம் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டு பொரிஞ்சு முடிச்சோன்னா அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி அதில் கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு போட்டு இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு அப்படியே லைட்டாக தேவையான வந்து உப்பு வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தக்காளி அந்த தோல்லாம் உரிஞ்சு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக வர நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு கொஞ்சம் தக்காளியும் வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு. வெந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கருவாடை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால் பொடி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா அப்படியே கருவாடோட அந்த மசாலா வந்து ஒட்டிக்கிறோம்ல, அதனால தான் வந்து மசால் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் போல் வந்து கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் போல் நாங்கள் வந்து மாமிஸ் பொடி புளிக்குழம்பு பொடி தான் போடுவோம். ஸோ அதே வந்து கொஞ்சம் போல் இது நிறைய பொடி அப்படியே கொஞ்சம் போல் வந்து சிக்கன் பொடி, மல்லிப்பொடியை காணும். மல்லிப்பொடி இருந்தால் மல்லிப்பொடி போடுவேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா கிண்டிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே வேக வச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் அப்படியே சுட சுட சாப்பிட்டு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா இதேமாரி வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ ஓகே, பை பை, டாடா.